வெள்ளம்தான் விரிசடையாய் விடையாய் வெண்ணோர் திருமானே என கேட்டு வேண்டேன் என்றாய் அல்லம்மா ஒரு குழந்தை தேவையாக பரமசிவ மகளிர்க்கு இணையாகாதே உள்ளம்தான் எல்லோருக்கு அளவு செய்தார் உருவாதால் வெள்ளம்தான் கண்ணாயனார் வெள்ளம்தான் வாயாரால் நெஞ்சம் செல்லும் கண்ணினையும் உட்காருங்க. 2 பேராக போகணும். எம்டிஆர் தான் மேலே உட்காரனா உட்காந்துக்கலாம். போட்ட உடனே அப்புறம் ஐயா எடுத்து வச்சுட்டு இந்த அம்மா வரும்போது இதுதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்க இதுதாங்க அப்படிங்கும்போது அந்த மூக்குத்தியை அவர்கிட்ட கொடுத்துருங்க. தன்னுடைய அணிகலங்கள்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க நான் பரதேசி, நான் என்ன பண்ண போனேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னும் போது இந்த கோவில் கட்டுவதற்கு இதை நீங்கள் உபயோகப்படுத்துங்க அப்படின்னு ஒன்று அதில் குறையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. விபசித்து முறை தான் இந்த கோவிலை கட்டினாங்க. சுற்றி வாங்க ஐயா. ஒன்று இந்த வேலையை பார்க்கணும், இல்லை அந்த வேலையை பார்க்கணும். ரெண்டையும் என்னையை பார்க்க விட்டுட்டு முடியுமா? எல்லாம் முடிஞ்சது. 6ஆம் திருவிழா அன்னைக்கு விசேஷமான திருவிழா. சுவாமி விபசித்து முனிவர் வெளியில் இருப்பார். சுவாமி இங்கேருந்து வந்து அவருக்கு காட்சி கொடுப்பார். ஒரு சிறப்பு இன்னைக்கு மத்தியானம் போகிறாங்கன்னா நாளைக்கு மத்தியானம் ஒரு நாள் பூரா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் வெளியில் வருவார். அவருக்காக டெய்லி இந்த இடத்துல காலைல 7:30 மணிக்கு இப்போ 7:30 மணிக்கு படிக்கிறீங்க ஆத்மார்த்தம் அபிஷேகம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உண்டு. ஆனால் உள்ளே தான் நடக்கும், வெளியில் வர மாட்டோம். ஒரு வருஷத்தோட தான் வெளியில் வருவார். பெரிய நாயகர் பெரிய ஆமாம். அது உங்கள் மனைவியில் ஏதாவது விண்ணப்பங்கள் இருந்தால் நீங்கள் கூப்பிடுங்க. அதே மாதிரி அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி உங்கள் வீட்டில் யாருக்கா திருமணம் ஆகணும், இல்லை திருமணம் ஆகி குழந்தை பேர், இல்லை வேலையில் இருக்கீங்க ப்ரொமோஷனு, இல்லை வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைங்க, உடனே நிறைவேற்றி வைப்பார். அது உண்மை. முதல் படி வச்சிங்கன்னா கடைசி படி சுவாமிகிட்ட தான். அதனால் எல்லாமே முன்னேற்றம் தான். அதே மாதிரி ஏதாவது விண்ணப்பங்கன்னா மனதில் சுவாமி வந்து விருதகிரீஸ்வரன் கடவுளை
6ஆம் திருவிழா அன்னைக்கு விசேஷமான திருவிழா. சுவாமி விபசித்து முனிவர் வெளியில் இருப்பார். சுவாமி இங்கேருந்து வந்து அவருக்கு காட்சி கொடுப்பார். இது ஒரு சிறப்பு. இன்னைக்கு மத்தியானம் புறப்பட்டாங்கன்னா நாளைக்கு மத்தியானம் உள்ள போவார். ஒரு நாள் பூரா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் வெளியில் வருவார். அவருக்காக டெய்லி இந்த இடத்துல காலைல 7:30 மணிக்கு இப்போ 7:30 மணிக்கு படிக்கிறீங்க ஆத்மார்த்தம் அபிஷேகம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உண்டு. ஆனால் உள்ளே தான் நடக்கும், வெளியில் வர மாட்டோம். ஒரு வருஷத்தோட தான் வெளியில் வருவார். பெரிய நாயகர் பெரிய பிரபா. ஆமாம், அது உங்கள் மனைகள் ஏதாவது விண்ணப்பங்கள் இருந்தால் இங்கே கூப்பிடுவோம். அதே மாதிரி அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி உங்கள் வீட்டில் யாருக்கா திருமணம் ஆகணும், இல்லை திருமணம் ஆகி குழந்தை பேர், இல்லை வேலைக்கு இருக்கீங்க ப்ரொமோஷனு, இல்லை வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க, நல்ல பேர் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைங்க, உடனே நிறைவேற்றி வைப்பார். இது உண்மை. முதல் படி வச்சிங்கன்னா கடைசி படி சுவாமிகிட்ட தான். அதனால் எல்லாமே முன்னேற்றம் வாங்க. அதே மாதிரி ஏதாவது விண்ணப்பங்கன்னா மனதில் சுவாமி வந்து விருதகிரீஸ்வரர் மனதில் போட்டுருக்கு. போட்ட உடனே அப்புறம் ஐயா எடுத்து வச்சுட்டு இந்த அம்மா வரும்போது இதுதானே அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஆமாங்க இதுதாங்க அப்படிங்கும்போது அந்த மூக்குத்தியை அவர்கிட்ட கொடுத்துருந்து தன்னுடைய அணிகலங்கள்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க நான் பரதேசி, நான் என்ன பண்ண போனேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் போது இந்த கோவில் கட்டுவதற்கு இதை நீங்கள் உபயோகப்படுத்திங்க அப்படின்னு ஒன்று அருள் குறையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. விபசித்து முறை தான் இந்த கோவிலை கட்டினாங்க. சுற்றி வாங்க ஐயா. ஒன்று இந்த வேலையை பார்க்கணும், இல்லை அந்த வேலையை பார்க்கணும். ரெண்டையும் என்னையை பார்க்க விட்டுட்டு முடியுமா? செங்கநாயகனே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் நெறினையாள் ஸ்ரீகுழல் மடலை துணைமுலை கண்கள் சொல்லுவதே பொழில் திருப்பெருந்துறை திருமலர் சுருங்கம் மேவிய சீர் செங்கநாயகனே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர்
நெறினையாள் சுரிகுழல் மடலை துணைமுலை கண்கள் சுவரே செழிகொள்வாம் பொழில் சூழ் திருப்பெருந்துறை செழுமலர் சுருங்கம் மேலிய சீர் போற்றி போற்றி புயங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண போற்றி 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 போற்றி